தனுர் அப்படின்னாலே அம்பு வில்லு தான். அவங்க வாழ்க்கையில் போராடி தான் ஜெயிச்சிருக்காங்க. இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே இப்படி இருந்தால் பரவாயில்ல, இப்படி இருந்தால் இப்படி வந்திருக்கேன், அதனால் எப்படியும் வாழக்கூடிய தன்மை அவர்களுக்கு ஜாஸ்தி. இந்த தனுசு ராசியில் பிறக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலே கர்மாவுடைய தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். திடீர் வருமானமும் சிலருக்கு வரும், சிலருக்கு நடக்கிறது. பலருக்கு தான் சேமிச்ச பணத்தை இழக்கிற காலமாகவும் அஷ்டமத்து குரு காலம் இருக்கு. அஷ்டம குரு அப்படின்னு பார்க்கும் பொழுது கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கும் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும். அதனால யார்கிட்டையும் வம்பு பண்ண வேண்டாம், யாரையும் பகைச்சிக்காம இருந்துட்டா இந்த அஷ்டம குருவால பெரிய பிரச்சனை இல்லை. ஒரு 3 பௌர்ணமி தொடர்ச்சி அவங்க செஞ்சுட்டாங்கன்னா இவங்க இந்த பிரச்சனைகள் தேடி வர்றது, இது எல்லாத்தையும் சமாளிக்கிற திறமை எல்லாமே வந்துடும். பிரச்சனைகள் தானே விலகும் இந்த சித்தர்களை போய் கும்பிட்டாங்கன்னா. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். ரொம்ப அழகான ஒரு நாள். இந்த நாளில் நம்ம கூட மிகச்சிறந்த அஸ்ட்ராலஜர்ஸ்லாம் இருக்காங்க. இந்த 2026 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? வேல்முருகன் சார் சொல்லுங்கள். இந்த வருடம் பார்த்தோம்னா குரு பயிற்சி மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு குரு பயிற்சி ஆகிறார். அது மட்டும் இல்லாமல் குரு 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் அந்த குறிப்பிட்ட ராசிக்கு வருவார். அதே நேரத்தில் உச்சமாகிற வீடு, அதாவது குரு உச்சமாகிற வீடு கடகம். பொதுவாக குரு உச்சமாகும் போது என்ன நடக்கும், அதாவது உலக பொது பலன்கள் உலக இதில் பார்க்கும் பொழுது குரு உச்சமாகும் போது இப்போ இவ்வளோ நாள் தங்கம் விலை ஏறிட்டு இருந்தது இல்லையா, அந்த தங்கத்துடைய விலை ஒரு பெரிய ஏற்றத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்டாட்டிக்ஸாக வந்துடும். அதாவது ஸ்டெபிளைஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் தங்கம் விலை பெருசாக ஏறாமல் போகும். அதே நேரத்தில் இப்போ இந்த கடல் வழி இதெல்லாம் முடக்கப்பட்டிருக்கு இல்லையா, இந்த ஈரான் பிரச்சனையில, அந்த விஷயங்கள்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பொருளாதார நிலையில உலகம் இன்னும் மேல அதிகரிக்கக்கூடிய நிலை. இப்போ பொருளாதாரத்தை நிறைய மாற்றம் வந்திருக்கு. இப்போ கேஸ் விலையில இருந்து இந்த ஏற்றம்லாம் வந்ததுனால இப்போ குருவும் உச்சத்துக்கு போற பொருளாதார நிலையில ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல முன்னேற்றம் வரும். உலகமே இதுவரைக்கும் இருக்கிற பிரச்சனைகள் இருந்து முழுவதுமாக வெளியே வரக்கூடிய நிலை. நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1.5-2 இயர்ஸா இந்த ட்ரம்ப் ஆட்சி ஏற்றதுக்கு அப்புறம் உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள். ஒரு நாட்டோட போர், அது மட்டும் இல்லை, ஒரு நாட்டில் போயிட்டு ஒரு அதிபரை தூக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது. அப்புறம் ஈரான் இந்த போர்ல உலக பொருளாதாரமே எல்லாம் மாறி இருக்கிறது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே சரியாகக்கூடிய நிலை இந்த குரு பயிற்சியில் வரப்போகுது. இது ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உலக அளவில் பொருளாதாரத்துல நல்ல விருத்தி அடைகிறதையும் இந்த குரு பயிற்சி ஏற்படுத்த போகுது. ஓகே, மிக முக்கியமா இந்த 2026 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, ஒரு ராசிக்கும் டீட்டெயில்டா என்னென்ன விஷயங்கள்லாம் நல்லபடியா நடக்க போகுதுன்றத நம்ம ஜோதிடர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு போறோம். தனுசு ராசிக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது குரு பயிற்சி? குரு பயிற்சி பலன்கள் 2026 தனுசு ராசி. பொதுவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவே ஒரு எய்ம்ஃபுல் லைஃப்பில் நான் இதைத்தான் அச்சீவ் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு குறிக்கோளோடு வாழக்கூடிய மனிதர்கள் எப்போவுமே. அப்போ இவளுக்கு என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, காலபுருஷ தத்துவத்துடைய தர்மஸ்தானம். அது நிறைய தர்மம் பண்ணணும். இந்த தனுசு ராசியில் பிறக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலே கர்மாவுடைய தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். முன்ஜென்மாவுடைய கர்மாவுடைய தொடர்பு இருக்கு. அதில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரத்துக்காரர்களுக்கும் அப்படிதான் இருக்கு. மூலம், பூராடம், உத்திராடம் 3 நட்சத்திரத்துக்காரர்களுக்கும். அப்போ அந்த கர்மாவை கழிக்கணும்னா அவன் என்ன பண்ணணும்? நிறைய தர்மம் பண்ணணும். அந்த தர்மம் பண்றதுக்கு அந்த தர்மத்துக்கு அப்போ குரு பகவான் இப்போ 8ஆம் இடத்துல உட்கார்றாருன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய தர்மம் பண்ணுங்க. நீங்க வாழ்க்கையில் வரக்கூடிய பல பிரச்சனைகளையும் தப்பிச்சுக்க முடியும். ஏன்னா அஷ்டம குரு உச்சமா வேற இருக்கார். இப்போ நிறைய விஷயங்கள்ல நகைகள் வச்சுட்டு இருக்கா, நிறைய திருடு போவது, அதே மாதிரி விலை உயர்ந்த விஷயங்கள் அதில் ஒரு பாதிப்புகள் வருவதெல்லாம் உண்டு. திடீர் வருமானமும் சிலருக்கு வரும், அது வருது, அதிர்ஷ்டம் வருது. ஆனால் அது என்ன ஆகுதுன்னா சிலருக்கு நடக்கிறது, பலருக்கு தான் சேமிச்ச பணத்தை இழக்கிற காலமாகவும் அஷ்டமத்து குரு காலம் இருக்கு. அதே மாதிரி பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் தோளுக்கு மேல வளர்ந்துட்டா தோழர் அப்படிதான் சொல்றேன். அப்போ அவங்க எதுக்கு எடுத்தாலும் அட்வைஸ் பண்ணக்கூடாது. அட்வைஸை விடுப்பான்றான் பையன், பூமரங்களா ஆயிடுவாங்க. அப்போ எதுக்கு எடுத்தாலும் அட்வைஸ் பண்ணாம வாழ்ந்து காட்டுற அந்த பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்றதை விட நீங்க வாழறது ரோல் மாடலா வாழ்ந்த பிள்ளைகள் அதுல புரிஞ்சுப்பாங்க. இப்போ ரொம்ப நாளா கல்யாண தடை இருக்கிறவாள் கல்யாண தடை நிவர்த்தி ஆகும். புதுசா சொத்து வாங்குற யோகங்கள் உண்டு. எஜுகேஷன்ல ஒரு தடை நிவர்த்தி ஆகும். அந்த அமைப்புகள் உண்டு. ரொம்ப நல்ல காலம், நிறைய முன்னேற்றங்களும் இவர்களுக்கு காத்துட்டு. சார், 2026 தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது குரு பயிற்சி பலன்கள்? தனுசு ராசி என்பவர்களுக்கு இப்போ இவங்க சொன்னதை கொஞ்சம் அப்படியே நல்லா உற்று நோக்கி கவனிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய தடைகள் ஆகும், களவு போகும், பொருட்களில் கவனமாக இருக்கணும்.
இது எப்படி சார் சொல்கிறது, சரியில்லை அப்படிங்கிறத சொல்ல முடியாமல் இந்த விஷயங்களில் கவனம் தேவை கவனம் தேவை கவனம் தேவைங்கிறத ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிறாங்க. ஏன்னா 8ல் போய் குரு உட்காந்தாச்சு, அர்த்தாஷ்டம சனி பகவான் உட்காந்துருக்காரு 4ஆம் இடத்துல, 3ஆம் இடத்துல ராகு உட்காந்துட்டு இருக்காரு, 9ஆம் இடம் பாகிஸ்தானத்தில் கேது பகவான் உட்காந்துருக்காரு. இதுதான் இப்போத்துடைய கிரகணில் இந்த 2026 டிசம்பர் மாதத்து வரைக்கும் ராகு கேது பயிற்சி ஆகிற வரைக்கும் இதெல்லாம் இருக்கும். சரி, இதுலேருந்து மீண்டு வரணும், நான் என்ன பண்ணுறது? அப்போ அவங்க சொன்னாங்க கோயிலுக்கு போயிட்டு வா. இதுதானே இப்போ கான்வர்சேஷன். கண்டிப்பாக கரெக்டாக சொல்லியிருக்காங்க. மான் வந்து தண்ணி குடிக்க போகுது. ஓகே சார். சுற்றிலையும் அந்த மான் இருக்கிற இடத்துல புலி வேட்டையாட வரும். எந்த மான் அகப்படும்னு அதுக்கே தெரியாது. கண்டிப்பாக. ஆனால் அது தண்ணி குடிச்சாகணும், சர்வைவல் பண்ணி ஆகணும். மானுக்கு தெரியும் இந்த இடத்துல நம்ம போய் தண்ணி குடிக்கும்போது புலி வரதான் செய்யும், நம்மளை அட்டாக் பண்ணதான் செய்யும். நிம்மதியாக தண்ணி குடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, கிடையாது. அதனால் மான் மட்டும் எப்போவுமே துள்ளி குதிக்கும். ஏன்னா பட்டுன்னு ஒரு துள்ளி குடிக்கும். இந்த சூழ்நிலை மானுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இப்போது தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கும். இது இப்போ மட்டுமா இருக்குன்னா பழக்கப்பட்டது. ஏன்னா தனுர் அப்படின்னாலே அம்பு வில்லு தான். ஓகே. அவங்க வாழ்க்கையில் போராடி தான் ஜெயிச்சிருக்காங்க, வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. நான் ஃபஸ்ட்லேருந்தே இப்படி இருந்தால் பரவாயில்ல, இப்படி இருந்தால் இப்படி வந்திருக்கேன், அதனால் எப்படியும் வாழக்கூடிய தன்மை அவர்களுக்கு ஜாஸ்தி. சூப்பர். இந்த உலகத்தில் படைத்த இறைவன் எறும்பையும் காக்கிறான். கண்டிப்பாக. படைத்த இறைவன் அத்தனையும் காக்கும்போது நம்மையும் காப்பான். டெஃபினட்டாக. பொருள் இல்லோருக்கு பூமியில் இடம் இல்லை, அருள் இல்லோருக்கு எவ்வுலகமும் இல்லைங்கிறான். அருள் மட்டும் இந்த டைமில் கிடச்சிருச்சுன்னா தனுசு ராசியை கையில் பிடிக்க முடியாது. திடீர் பணவரவுகள் வரும், திடீர் முன்னேற்றம் வரும், திடீர் மாற்றங்கள் வரும். எல்லா பிரச்சனைகள்லேருந்து திடீர்னு ஒரு சால்வேஷன் கிடைக்கும் யாராவது மூலமாக, இறைவனுடைய மிராக்கிள். ஓகே. இந்த மிராக்கிள் எப்படி சார் நடக்கும்? ஒன்லி காட் கிவ்ஸ், வி ரிசீவ்ஸ்ன்னு. கடவுள் கொடுத்தால் நாம் வாங்கி கொள்ள வேண்டும். அந்த கிடைக்கிறதுக்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான் மிச்சம். என்ன அப்படின்னா, இந்த எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த கமெண்ட்ஸில் போடுவாங்க, வடிவேல் சார் இப்படி ஜாப் வச்சு உயிர் மட்டும்தான் மிச்சம், ஒரு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி எல்லாத்தையும் கடந்த நிலை நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள், கவலைப்பட வேண்டாம். ஆனால் இப்போ டைம் சரியில்லை, இறைவனை நம்புங்கள், வெற்றி பெறுவீர்கள். வேல்முருகனா, இந்த தனுசு ராசிக்கு 2026 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? தனுசு ராசிக்கு வந்து இத்தனை நாள் வந்து 7ஆம் இடத்துல குரு பகவான், 7ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து அவங்க ராசியவே பார்க்குறார். ஸோ இது ஒரு அற்புதமான காலகட்டமாக கடந்த காலங்கள் இருக்குது. எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம், திருமணம் நடக்கிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. ஸோ ஒரு அப்படி இருந்த தனுசு ராசிக்கு இப்போ 8ஆம் இடத்துல குரு பகவான். ஒரு பக்கம் 8ஆம் இடம், அது அந்த ராசிக்கு அதிபதி உச்சமாகிறது ஒரு பக்கம் பாசிட்டிவான விஷயம். பட் இருந்தாலும் அஷ்டம குரு அப்படின்னு பார்க்கும் பொழுது கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும். இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் யாரையும் முழுமையா நம்பக்கூடாது. எடுக்கிற முயற்சிகள தடைகள், தாமதங்கள் வரும். இவர்கள் செய்யற சிறிய தவறுகளால ஒரு பெரிய பெரிய பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இரவு நேர பயணங்கள், நீண்ட தூர பயணங்கள், இதெல்லாம் ஓன் டிரைவா பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள். நீங்க கூடத்தோடு பஸ்ல போறது பிரச்சனை இல்லை, பெஸ்ட், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் லாங்கா கார் இருக்குன்னு சொல்லிட்டு லாங்கா போறது, யார்கிட்டையும் இந்த நேரத்துல சண்டை போடக்கூடாது. ஏன்னா பொதுவாகவே சந்திராஷ்டமம் அன்னைக்கு நம்ம வந்து சும்மா வண்டியில போனா எதிர்க்கு வர மேல தான் தப்பு இருக்கும், அவன் தான் இடிப்பான், நம்மள திடீர்னு போவோம். சந்திராஷ்டமத்துக்கே அஷ்டமத்துல குரு இருக்குன்னா எப்படி இருக்கும்? ஸோ அதனால வந்து யார்கிட்டையும் வம்பு பண்ண வேண்டாம். நீங்க பாட்டணும், நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு, யாரையும் பகச்சிக்காம இருந்துட்டா இந்த அஷ்டம குருவால பெரிய பிரச்சனை இல்லை. சூப்பர். ஆனா இந்த நேரத்துல வந்து பணம் நிறைய கிடைக்கும், உங்களுக்கு பணம் வரவு அதிகமா இருக்கும். புதுசாக சொத்து வாங்குறது, அந்த விஷயங்கள்லாம் இந்த காலத்தில் நடக்கும். இடம் வாங்குறது, சொத்து வாங்குறது, இதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் உண்டு. அதெல்லாம் கன்ஃபார்மாக வந்து சொத்து வாங்குறது, பணம், நிறைய பணம் சேர்றது, இதெல்லாம் உண்டு. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உண்டு. அன்எக்ஸ்பெக்டடாக திடீர்னு ரொம்ப நாளாக வர வேண்டிய பணம் வரக்கூடிய வந்துட்டு இருக்கிற பணம் நிற்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் மாற்றங்கள் உண்டு. பட் வந்து இது ஒரு அவங்க பாசிட்டிவா, ரொம்ப அமைதியாக, ரொம்ப சாந்தமா, ஏன்னா டென்ஷன் ரொம்ப ஷார்ட் டெம்பர், அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். ரொம்ப அமைதியாக சாந்தமாக தான் உண்டு தான் வேலை உண்டு, முக்கியமாக யோகா தியானம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு சைலண்டாக போனாங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான காலகட்டமாக இருக்கும். இல்லை நீயா நானா பார்த்துருவோம்னா இவங்களுக்கு அடி விழுற காலகட்டமாக. இந்த தனுசு ராசிக்கு 2026 குரு பயிற்சிக்கு எப்பேற்பட்ட பரிகாரங்கள்லாம் பண்ணால் அவங்க வாழ்க்கையில் மென்மேலும் மேலே வரலாம்? ஐயா சொன்ன மாதிரி ராசியாதிபதியே இப்போ 8ல் போய் உட்காந்துருக்கு. யானை தன் கையால் மானை வாரி போட்டுக்குங்கிற மாதிரி இந்த கதை.
8ல் போய் உட்காந்து பிரச்சனையை இவங்களே தேடுவாங்க. தேடுவாங்க. அதே மாதிரி 4ஆம் இடத்துக்கு 4ல் சனி இருக்குது. இப்போ இவங்க என்ன பண்ணணும்னா அழகா சித்தர் ஒரு ஜீவ சமாதியை எடுத்துக்கணும். ஓகே. அங்கே உலர் திராட்சைகள் இருக்குல்ல, ஆமாம். உலர் திராட்சைகள் வச்சு அந்த சித்தர் ஜீவ சமாதி அங்கே வச்சு படைச்சு அதை வந்து பௌர்ணமி 3 பௌர்ணமிக்கு இவங்க செய்யணும். ஓகே. ஒரு 3 பௌர்ணமி தொடர்ச்சியாக அவங்க செஞ்சுட்டாங்கன்னா இவங்க இந்த பிரச்சனைகள் தேடி வர்றது, இது எல்லாத்தையும் சமாளிக்கிற திறமை எல்லாமே வந்துடும். பிரச்சனைகள் தானே விலகும் இந்த சித்தர்களை போய் கும்பிட்டாங்கன்னா. பௌர்ணமி அன்னைக்கு செய்யணும். ஏன்னா சந்திரன் வீட்டில் போய் இருக்கிறனால பௌர்ணமி அன்னைக்கு சித்தரை போய் தேடி போய் செஞ்சுன்னு, அதாவது உலர் திராட்சை ஒன்றா சக்கரை பொங்கல். மெயினாக உலர் திராட்சைகள் கருப்பு சம்பந்தம், பேரிச்சம்பழம், திராட்சையில் கருப்பு திராட்சை இது வந்து சனியோடது ரெண்டுமே. ஓகே. சனி பகவானால அந்த பிரச்சனை கொடுக்காம இருக்கிறதுக்காக இந்த உலர் திராட்சையை வைக்க சொல்றேன். ஓகே. இதை வச்சு வழிபட்டுட்டு வந்தா 3 பௌர்ணமி இவங்க தனுசு ராசிக்காரங்க இதுல தப்பிச்சிருவாங்க. 3 பௌர்ணமி செஞ்சா போதும், இந்த வருஷத்துக்கே தப்பிக்கலாம். சூப்பர். இப்போ இந்த அவங்களுடைய சித்தர்களோட ஆசீர்வாதம் முழுமையா கிடைக்கும். சூப்பர். இந்த பிரசாதம் கொடுத்துடணும் அங்க யாருக்காவது, இல்ல வீட்டுக்கு எடுத்துட்டு வரலாமா? அங்க தானம் பண்ணிட்டு தான் வரணும். ஓகே. இவங்க அதை சாப்பிடக்கூடாது. அங்க இருக்கிறவங்களுக்கு, கோயிலுக்கு வரவங்களுக்கு தானம் கொடுத்துட்டு இவங்க வந்துடணும். இது மாதிரி 3 பௌர்ணமி செய்யணும். சனினாலையும் பாதிக்காது, குருனாலையும் பாதிக்காது. நேயர்களே, இப்போ வரைக்கும் நம்மளோட அஸ்ட்ராலஜர்ஸ்லாம் ரொம்ப டீட்டெயிலாக இந்த குரு பயிற்சி எல்லா ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுதுன்றதை சொல்லியிருந்தாங்க. மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்.